இன்றைக்கி ஒரு சூப்பரான சுவையில் மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மட்டன் வந்து வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு. இதுக்கு ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு போட்டு அதை வேக விட்டுருங்க. இது வெந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அது வந்து எண்ணெய் ஊற்ற வேண்டாம், வெறும் சட்டி போதும். இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் மல்லி, அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், இதில் வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. இந்த 4ஐயும் போட்டுட்டு அதில் கொஞ்சம் 1 கை காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இதை வந்து வெறுஞ்சட்டிலே அப்படி வறுத்துட்டோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு வறுத்துக்கோங்க. இதை வந்து வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் போட்டு ஒரு 5 சின்ன வெங்காயம், 1 தக்காளி போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பெருஞ்சீரகம் போட்டு சின்னதாக நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக வெட்டி வச்சு அதை வதக்கி எடுத்துக்கோங்க. அது வதங்கிட்டு இருக்கும்போது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 10 சின்ன வெங்காயமும் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் நம்ம சேர்த்து போடும்போது ஒரு டேஸ்ட் வரும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கி வரும்போது கொஞ்சம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த மசாலாவை உள்ளே ஊற்றிக்கோங்க. இது நல்லா வந்து ஊற்றி நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச மட்டனை இதில் ஊற்றிக்கோங்க. இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து வந்ததும் சிம்மில் விட்டுருங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இதை நல்லா வேக விட்டுருங்க. சிம்மில் வச்சு அப்படியே இறக்கிடலாம். நம்ம இதோடைய கலர் பாருங்கள். இந்த மாதிரி செய்திங்கன்னா உங்களுக்கு இப்படி வறுத்து அரைச்சி செய்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி செய்யுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.